அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் மௌலீஸ்வரன், ஜோதிடர் மௌலீஸ்வரன். நான் ஒட்டன்சத்திரம் வட்டம் திண்டுக்கல் மாவட்டத்தில் வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல கணக்கு பிள்ளையாக மார்க்கெட்டில் கணக்கு பிள்ளையாக வேலை பார்த்துக்கிட்டு இந்த ஜாதக தொழிலை பார்த்துட்டு வரேன். அதை ஒவ்வொரு டைம் சர்வீஸாகவும் பண்ணிட்டு வரேன். சரிங்களா? இப்போது இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா, நான் பார்த்த ஒரு தகவல் ஏன் இப்படி நடக்குதுன்னு கொஞ்சம் மக்களுக்கு ஏன் இந்த மாதிரி இருக்குது, இது ஆக்சுவலாக இது ஒரு பெரிய ப்ராப்ளமா, இல்லை இப்படிலாம் நடந்து தான் அவங்க லைஃப்பில் மீண்டு வரணுமா அப்படின்ற ஒரு காரணத்துக்கு தேடினதுனால எனக்கு ஒரு தகவல் கிடச்சி அதை உங்கள்கிட்ட பகிர்றேன். நீங்களும் ஒரு அவேர்னஸ், உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த வீடியோவே. ஸோ இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னா, உங்கள் வீட்டில் திருமண வயதை தொற்று இருக்கிற, திருமண வயதுங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா 23 பெண்களுக்கு அப்படின்னு கொஞ்சம் கூட்டிகிட்டே இருக்காங்க. இது என்னென்னா, அது ஒரு கவர்மெண்ட் ரூல்ஸ் கொண்டு வரது காரணம் என்னென்னா, குழந்தை திருமணத்தை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வர்றாங்க. ஆக்சுவலாக 20லேருந்து 30 வயதுக்குள் திருமணம் நடந்து முடியணும். இதுதான் திருமண வயது. அந்த வயதில் 3 டைம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இண்டிகேஷன் கொடுக்கும். திருமணத்துக்கான வாய்ப்புகளை கொடுக்க 3 டைம் கொடுக்கும். யாராக இருந்தாலும் சரி, அந்த 20 வயசுலேருந்து 30 வயசு, அதாவது ஆக்சுவலாக 19 வயசுல ஆரம்பித்தோம். அந்த 3 டைம் கொடுக்கும். 3 டைம், ஒரு சிலருக்கு 4 டைம் கொடுக்கும். 4 டைம் அந்த வாய்ப்பு கொடுக்கும், திருமணத்துக்கான வாய்ப்பு கொடுக்கும். சரிங்களா? அந்த வாய்ப்பு எப்படி தள்ளி போகுது நமக்கு? அந்த வாய்ப்பு வர்ற டைமில் ஏன் நமக்கு அந்த தடைகள் வருது? ஆக்சுவலாக திருமண தடை ஏன் வருது, எப்படிலாம் வருது, யார் மூலமாக வருது, ஆக்சுவலாக அது திருமணத்துக்கான தடையா, இல்லை நமக்கு நம்மளே உருவாக்கிற ஒரு பிரச்சனையா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்ம வீட்டில் திருமண வயதை ஒட்டி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கான பதிவு இது. அந்த பதிவு எதுக்கு அப்படின்னா, அந்த பெற்றோர்கள் பார்த்து எப்படி திருமணம் பண்ணணும், யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது அப்படின்னு ஒரு அவேர்னஸ். சரிங்களா? நம்பக்கூடாதுங்கிறத காட்டிலும் நமக்கு இந்த இடத்துல பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணி நம்ம குழந்தைக்கு திருமணம் நடத்தி வைக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது தான் இந்த வீடியோ. சரிங்களா? என்னோட பேர் மௌலீஸ்வரன். நான் ஒட்டன்சத்திரம் வட்டம் திண்டுக்கல் மாவட்டத்தில் வச்சுட்டு வரேன். சரிங்களா? இந்த ஜோதிடம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நமக்கு 2 கண்ணு மாதிரி. என்னோட தனியான ஒர்க் இருக்குது. அது என்னன்னா, இந்த ஒரு சமூகத்தில் ஒரு வேலைக்கு போயே ஆகணுங்கிற அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் ஒரு வேலைக்கு போயிட்டுருக்குறோம். கூட அடிஷ்னலாக இந்த ஜாதகம் பார்க்கறது, ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சோசியல் சர்வீஸ் மாதிரி. அதுக்கான கமிஷன் நம்ம வாங்கிக்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா இந்த உலகத்தில் பிழைக்கணும் அப்படின்னா பணம் இருந்தால் தான் பிழைக்க முடியும். சரிங்களா? அதனால் அதுக்கு ஒரு கமிஷன் இருக்குது. இருந்தாலும் நம்ம 2 தொழிலையும் பார்த்துட்டு ஒவ்வொரு டைம் அதை ஃப்ரீயாகவும் சொல்கிறோம். ஜாதகம் பார்த்துட்டு ஃப்ரீயாகவும் சொல்கிறோம். இப்போ இந்த தகவல் கூட உங்களுக்கு ஃப்ரீயாக வர்றது தான். இந்த வீடியோ உங்களுக்கு தகவலாக வர்றது ஃப்ரீயாக வர்றது தான். ஸோ முழுசாக பாருங்கள், இடையில பிரேக் பண்ணிடாதீங்க. சரிங்களா? இது முழுசாக பார்க்கும்போது என்ன ஆகுனா, உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆகும். அதனால் எப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது நம்ம எப்படி தவிர்த்து நம்ம குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஆரம்பிச்சு விடலாம் அப்படின்ற ஒரு தெளிவு கிடைக்கும். சரிங்களா? இப்போது நமக்கு முதல் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜாதகம் பார்க்க மாட்டாங்க. ஜோதிடர் தான் முதல் காலங்கள் மேக்ஸிமம் ஜாதகம் பார்க்க மாட்டாங்க. அவங்க குலதெய்வம் இருந்த வீட்லேயோ குலதெய்வம் கோயிலையோ போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பூ கேட்பாங்க. சரிங்களா? இது நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் இப்போ இருந்திருக்கும். ஒரு 1890 1900 அந்த காலகட்டங்களில் இது கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? ஏன் இப்போ 1940 வரைக்குமே இருந்திருக்கும். இந்த பிரிட்டிஷ்காரங்களாம் இந்த 200 வருஷத்துக்கு முன்னாடி வர்றப்ப இந்த சொல்கிறேன் 1940 1900 முன்னாடியே மேக்ஸிமம். இப்போ கூட ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பழங்குடி கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க குலதெய்வ கோயிலில் ஒரு பூ கேட்பாங்க. பூ கேட்கறது அப்படிங்கிறது பிரசன்னம். அது ஒரு வகையான பிரசன்னம். சரிங்களா? இந்த பிரசன்னம் மூலிமா அவங்களுக்கு குலதெய்வத்துக்கு கேட்டால் அவங்க குலதெய்வம் வழிபடும் போது அந்த இதை பண்ணிக்குவாங்க. ஜாதகம் பார்க்க மாட்டாங்க. சரிங்களா? அப்படி ஜாதகம்லாம் பார்ப்பாங்க. அவங்க லைஃப்லையும் ஜாதகம் பார்க்காம கல்யாணம் பண்ணவங்க லைஃப்லையும் நிறைய சண்டைகள் பிரச்சனைகள் வந்திருக்கு. அதை சமாளித்து வெளியே வந்திருக்கிறாங்க. சரிங்களா? இந்த நவீன காலத்துலேயும் நம்ம ஜாதகம் நம்ம லைஃப் மேப் இருந்துமே நிறைய பேத்துக்கு தள்ளி போகிறது இருக்குது. இந்த திருமணம் தள்ளி போகிறதுக்கான ரீசனும் இருக்குது, அந்த பிரச்சனையும் இருக்கும். அந்த இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட மதிநுட்பம்.
சரிங்களா? இப்போது பழைய காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பொண்ணு பார்க்குறாங்க, பையன் பார்க்குறாங்க அப்படின்னா, அண்ணன், அம்மா, அப்பா, சொந்தக்காரங்க எல்லோரும் போய் பார்ப்பாங்க. வீட்டில் இருக்கிற ஆளெல்லாம் போய் பார்த்துட்டு, ஓகே 2 பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் வீடு பார்க்க வர்றது. இந்த பொண்ணு வீடு பார்க்க போகிறோம், மாப்பிள்ளை வீடு பார்க்க வரோம், அதெல்லாம் அப்போ அடுத்தடுத்து நடக்கிறது. சரிங்களா? ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இது எல்லாமே ஃபஸ்ட்டே பார்த்துட்றாங்க. இந்த நவீன காலத்தில் இப்போயே ஃபஸ்ட்டே பார்த்துட்றாங்க. அது யார் முக்கியமாக பார்க்குறாங்கன்னா, வாழ போகிறது பொண்ணு பையனும். அவங்க 2 பேரும் இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறது இல்லை. ஆனால் அவங்கள சுற்றி இருக்கிறவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து அவங்க லைஃப்பில் அவங்க ஜாதகத்தில் வந்து அந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது அதை நடந்தாகும், நம்ம மாற்ற முடியாது. சரிங்களா? இப்போது இந்த திருமண தடை எப்படிலாம் வருது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம், அது ஃபஸ்ட்டு அது பிரச்சனையா, அது ஒரு ப்ராப்ளமா, அது ஒரு நமக்கு ஒரு இருக்கிற ஒரு தடையா, திருமண தடைக்கான காரணங்கள் இது ஒரு தடையா அப்படின்னு ஒரு அனலைஸ் பண்ணிட்டு நம்ம இந்த இதை பார்க்குறோம். சரிங்களா? இப்போது அந்த காலத்தில் இப்போ அப்பா அம்மா எல்லாம் போய் பார்ப்பாங்க. சரிங்களா? இப்போ இந்த காலத்துக்கு வாங்களேன், அப்போ போய் பார்த்தாங்க, ஜாதகம் பார்த்தாங்க, 10 பொருத்தம் பார்த்தாங்க. அப்பயும் சரி இப்பயும் சரி 10 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணவங்களுக்குலாம் நின்னா கவி ஆகுதுன்னு நம்ம யூடியூப்பில் பார்க்குறோம். புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு வரதட்சணையாக அதாவது ஒரு அன்பளிப்பாக வாழ்வக்கார் வாங்கி கொடுத்து போகிறாங்க. ஒரு குறிப்பிட்ட நாள்லேயே அவங்களோட இது முடிஞ்சிருது. சரிங்களா? அவங்களோட லைஃப் வந்து முடிஞ்சிருது. இது வந்து நம்ம ஜாதகம் பார்த்தா பண்ணியிருப்பாங்க, பார்க்காம பண்ண மாட்டாங்க. ஒரு ட்ரெடிஷ்னல் குடும்பம். சரிங்களா? ஏன்னா வரதட்சணை வாங்குறாங்க, அப்போ ஜாதகம் பார்க்காம இருந்திருப்பாங்க. அவளை சுற்றி இருக்கிறவங்க பார்த்தே இருப்பாங்க, கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. 10 பொருத்தம் பார்க்காம யாரும் கல்யாணம் பண்ணுறது இல்லை. ஆனால் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜோதிடர்கள் மட்டும் 10 பொருத்தம் தேவையில்லை, மெயினான 3 இருந்தால் போதும், 3 பொருத்தம் இருந்தால் போதும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ மேக்ஸிமம் வந்து ஓடி போய் லவ் மேரேஜ் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா 10 பொருத்தம் பார்த்துருக்க மாட்டாங்க. நம்மளும் ஓடி போய் லவ் மேரேஜ் பண்ணுறதையும் பார்க்குறோம், 10 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுறவங்களையும் பார்க்குறோம். 2 பேர் லைஃப்பும் ஒரே மாதிரி தான் போகுது. புரியுதுங்களா? ஒரு சிலருக்கு கஷ்டமாக வருது கல்யாணம் 10 பொருத்தம் பார்த்தவங்களும் சரி பார்க்காதவங்களும் சரி. இப்போ 10 பொருத்தம் பார்க்காதவங்க போய் நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் 10 பொருத்தம் பார்த்தவங்க ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, கௌரவத்துக்காக கல்யாணம் பண்ணி கொடுத்து கடைசியில் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. கார் இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்துட்டு கடைசியில் அந்த பொண்ணு அது கார் கொடுக்குறோம் வாங்குகிறோம், அது பொருள் ரீதியான இழப்புங்கிறது அவங்க பெருசாக இருக்காது. ஆனால் தன்னோட அடுத்த ஜென்ரேஷன் நம்மளோட லைஃப் இதே முடியுது, நம்ம குழந்தைகள் மாதம் வந்து இப்போ 20 வருஷம் நம்ம ஒரு குழந்தைய வந்து வளர்த்து அந்த குழந்தை வந்து ஒரு நாள் இந்த மாதிரி நம்ம சின்னதாக ஒரு காயப்பட்டாலோ ஒரு அடிபட்டாலோ ஒரு கண்ணை கசிட்டு வந்து நின்னாலோ நம்ம கஷ்டப்படுவோம். ஐயோ என்ன நம்ம குழந்தை இப்படி அழுது வருது, நம்ம இருந்துமே நம்ம குழந்தை அழுகுதே அப்படிங்கிற ஒரு கஷ்டத்தில் இருக்கும். அந்த குழந்தையே இல்லைங்கிறப்ப எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த குழந்தைய பெற்றவங்களுக்கு. உண்மையான அன்பு இருக்கிறவங்களுக்கு இருக்க செய்யும். இப்போ யாரும் தன்னோட குழந்தைக்கு உண்மையான அன்பு கொடுக்குறதுலேன்னு சொல்ல வரல, அந்த உண்மையான அன்பை வந்து தாங்க முடியாது. நம்ம நிறைய படத்தில் பார்ப்போம், அந்த சென்டிமெண்ட் சீன்ஸ்லாம் கொண்டு வருவாங்கள்ல அந்த மாதிரி. இப்போ இந்த திருமண தடைக்கான காரணம் என்ன வருது அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ சொன்ன முடியாது அந்த அப்பா அம்மா போய் பார்ப்பாங்க. இப்போலாம் யாரும் எங்கேயும் போக முடியறதில்லை. ஏன்னா பாப்புலேஷன் அதிகமாகிடுச்சு. வண்டி வாசி இதெல்லாம் இவ்வளோ தூரம் போயிட்டு வரணுமா, அங்கே அவ்வளோ தூரத்தில் கொண்டு போய் நம்ம பொண்ணு கொடுக்கணுமா அப்படின்ற ஒரு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே பார்த்துக்கலாம், ஒரு 30 கிலோமீட்டரில் பார்த்துக்கலாம், 40 கிலோமீட்டரில் பார்த்துக்கலாம், சொந்தத்திலே பார்த்துக்கலாம் அப்படின்ற நிறைய ஒரு இதில் வந்து இப்போ என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து திருமண தடைகள் ஆரம்பிச்சிருக்கு. சரிங்களா? அதனால் என்ன பண்ணுறோன்னா ஒரு மேட்ரிமோனி சைட்ஸ் நம்ம தான் இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணோம்னா, யூடியூப்பில் ஓப்பன் பண்ணோம்னா ஒரு மேட்ரிமோனி இது போட்டு ஒரு சில மேட்ரிமோனிலாம் போட்டு நம்ம இதில் வந்து நிறைய வரன்கள் இருக்குது, இத்தனை பேருக்கு கல்யாணம் பண்ணி விட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லி நிறைய வரும். சரிங்களா? இது வந்து தப்புன்னு சொல்லலை, அது அவங்களோட எப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு வருமானத்துக்காக அவங்க அப்படி பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போது இந்த புரோகிதர் அப்படின்னு புரோகிதர்னு போகிறதுக்கு முன்னாடி என்னென்னா, இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தடி எடுத்தால் தண்டைக்காரன் அப்படின்னு சொல்லிடுறாங்க, குச்சி எடுத்தால் வாத்தியார்னு சொல்லிடுறாங்க, மேசன்ஸ் வேலை செய்யல கரண்டி எடுத்தால் மேஸ்திரின்னு சொல்லிடுறாங்க, கொத்தனார் மேஸ்திரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதாவது என்னென்னா, ஒரு விஷயம் தெரிஞ்சால் போதும் எனக்கு எல்லாமே தெரியுங்கிற ஒரு கர்வமும் ஆணவமும் அங்கே வந்துடுது. புரியுதுங்களா? என்ன ரீசன் சொல்ல வரேன்னா பின்னாடி சொல்கிறேன், லைன் வைஸ் என்ன சொல்கிறேன். தடி எடுத்தால் தண்டைக்காரன் அப்படின்னா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்கிறது. சரிங்களா? இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, புதனோட தன்மைகள் 90 விழுக்காடுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் பொருந்தும். புதனோட தன்மைகள் யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கோ
அவங்க எல்லாத்துக்கும் இது பொருந்தும். சரிங்களா? புதனோட தன்மைகள் என்னென்ன அப்படின்னா யாருக்கு இருக்கும் அப்படின்னா புரோக்கர், ஜோதிடர், மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க, மார்க்கெட்டிங்னா மார்க்கெட் கிடையாது, மார்க்கெட்டிங் விற்பனை சந்தையாளராக இருக்காங்கல்ல அவங்க, ஒரு வியாபாரம் பண்ணுறக்கூடிய இடத்துல இருக்கிறவங்களாம் ஒன்றும் கிடையாது. நம்ம போவோம், தக்காளி முந்தானத்து வந்து தான் இருக்கும், தக்காளியோட வாழ்நாள் 2 நாள் சார், இப்போ தான் சார் வந்துருக்கு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி இந்த பொய் சொல்லி விற்கிறாங்க பார்த்தீங்களா? அது வந்து என்னென்னா ஒரு சிலத்தில் நல்லதாக இருக்கும், ஒரு சிலர் கெட்டதாக இருக்கும். ஒரு சிலர் உண்மையை சொல்லுவாங்க, சார் இப்போ தான் சார் கொண்டு வர பாருங்கள், வண்டியில் இறக்கிட்டு இருக்கிறாங்க, எடுத்துக்கிங்க, 1 கிலோ 2 கிலோ, 1 கிலோங்கிறது 1.5 கிலோ சேர்த்து எடுத்துக்கிங்க, 2 நாள் தாங்கும், நீங்கள் எடுத்துக்கிங்க அப்படின்னு சொல்லி விற்கிறவங்களும் இருக்காங்க. 3 நாளைக்கு முன்னாடி வந்த பொருளை விற்கிறவங்களும் இருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ வந்து என்னென்னா புதன் வந்து இப்படித்தான் வேலை செய்யும், தடி எடுத்தால் தண்டக்காரன். ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, நான் பார்த்த நிகழ்வு, ஒரு புரோக்கர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னோட கமிஷனுக்காகவா இப்போ வந்து ஒரு சில ஜாதகத்தில் வந்து இவங்கனால தான், புரோக்கர்னால தான் தடையாகுது, இவங்க தான் இந்த பிரச்சனை காரணம்ன்ற ஒரு ரீசன் கரெக்டாக இருக்கும். அவங்க வாழ்வு பயனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணையும் ஆணையும் சம்மந்தம் இல்லாத இணைச்சி வச்சுட்டு அவங்க ஏன்னா இப்போ புரோக்கர் என்ன பண்ணுவாங்கன்னா கல்யாணம் வச்சு போயிடுவாங்க. ஆனால் பின்னாடி கஷ்டப்படுறது யார்? திருமணத்தை நடத்தின. ஏன்னா வந்து திருமணத்தை ஆரம்ப புள்ளி எங்கே நடக்குது அப்படின்னா இந்த புரோக்கர்கிட்ட ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? இப்போ இந்த புரோக்கர்கிட்ட வந்து நமக்கு போய் இந்த மாதிரி வீட்டில் பொண்ணு இருக்குது, வீட்டில் பையன் இருக்குது, பொண்ணு பாருங்கன்னு சொல்லிட்டு போயிடும். அவங்க என்ன பண்ணால் அவங்க அலையிறதே கிடையாது. இப்போல்லாம் புரோக்கர் யாரும் அலையிறது கிடையாதுங்க. 100% 10% மட்டும் தான் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. மீதி பூரா ஃபோனில் வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு குரூப் நிறைய ஓப்பன் பண்ணி அவங்களுக்குள்ளேயே வந்து இந்த மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கிறாங்க. பொண்ணு இருக்கா பையன் இருக்கா பார்த்து செக் பண்ணிவிட்டு கமிஷனுக்காக போய் நேரில் பார்த்து விசாரிக்கிறது கிடையாது. ஆக்சுவலாக வந்து ஒருத்தர் கெட்ட பொண்ணு கெட்ட பையன் அவங்களுக்கு கேரக்டர் சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு ரீசன் என்ன வரும் அப்படின்னா, அது வந்து அவங்களோட பிறப்பு ஜென்ம ஜாதகத்தில் வந்து ஜென்ம லக்கணத்திலேருந்து இப்போ நடக்க வந்து இந்த ஜாதக அடிப்படையில் ஜாதகம் என்ன சொல்கிறதுன்னு வச்சு தான் பார்க்கணும். சரிங்களா? இந்த டைமில் இவங்க வந்து கேரக்டர் இப்படி தான் இருக்குமா, அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க, ஏது பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்காமலே ஐயா இந்த ஒரு சொல்லுவாங்க. ஏன்னா ஊரில் வந்து 4 பேர் நல்லவர் இருந்தால் 8 பேர் கெட்டவர் இருப்பேன்னு சொல்லுவாங்க. இது 4 பேர் நல்லது பண்ணுறவங்க தான் 8 பேர் கெட்டது பண்ணுறது இருக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த நல்லவங்க பண்ணுற இப்போ எப்படி சொல்கிறதுனா, நமக்கு நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க. கெட்டவன்கிட்ட போய் விசாரிச்சுட்டு என்ன பண்ணுறது? ஏற்கனவே நமக்கு ஆகாத ஆள் அந்த ஆள்கிட்ட போய் இந்த மாதிரி பொண்ணு நல்ல பொண்ணா பையன் நல்ல பொண்ணு கேட்டால் என்ன பண்ணுவாங்க? இன்னொரு சொந்தக்காரனும் இன்னொரு இருப்பாங்க. எப்படின்னா நம்ம கேட்டு பொண்ணு தரல, நம்ம மச்சினவே நமக்கு மாப்பிள்ளை முறையாகுது, நம்ம சொந்தக்கார பொண்ணாகுது, எங்கள் அக்காவோ தூரத்து சொந்த அக்காவாகுது, என்னோட பெருமை பொண்ணு மகனாகுது, அவங்க நான் கேட்டு தர மாட்டேங்கிறாங்க, வெளியூரில் இருந்து ஆள் தந்துடுவாங்களா அப்படின்னு ஒரு ஈகோ இருக்கும். அந்த ஈகோ என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லைப்பா அது செட் ஆகாது, நீங்கள் வேற பார்த்துக்குங்க, அது அப்படி இப்படின்னு சொல்லி மாற்றி வர தன்மைகள் இப்போ நிறைய நம்ம பார்க்குறோம். உறவினர்கள் மூலமாகவும் திருமண தன்மைகள் வருது அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். சரிங்களா? இப்படி நடக்கும்போது புரோக்கர் வந்து அதிகமாக போய் விசாரிக்கிறது கிடையாது. சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்குது. புதன்னா சோம்பேறிங்க, அது என்ன பண்ணால் உட்காந்த இடத்துல எல்லாமே வேணும்னு நினைக்கும். நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த புரோக்கர் அதிகமாக போகிறாங்க, நீங்கள் கண் கூட பார்த்தீங்கன்னா தெரியும். புரோக்கர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாரும் தப்பானவங்க இல்லை, எல்லாரும் நல்லவங்களும் கிடையாது. ஒருத்தர் வந்து ஒரு சில எல்லாருமே தப்பானவங்கள நீ என்ன யோசிக்குமா அப்படின்லாம் சொல்கிறவங்களும் இருப்பாங்க. நான் அதை சொல்ல வரல, இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்ல வரேன். சரிங்களா? இதில் இவங்க தப்பு இவங்க ரைட்டு அப்படின்னு சொல்ல வரல. ஒரு சில 100க்கு 10% மட்டும்தான் போய் அலைஞ்சு திரிஞ்சு நம்ம சொந்தக்காரவங்க நம்மகிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு அவங்களும் காசு வாங்கி தான் பண்ணுவாங்க. பஸ் செலவு டீ செலவுக்காக வேணும்ல, வாங்கிட்டு போய் பார்க்குறவங்களும் இருக்காங்க. சரிங்களா? பாதி பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பாதி பேர்த்துக்கு மேலேயே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 60-70% மேலே ஆள் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கங்கே குரூப் வச்சு ஆள் வச்சு விசாரிச்சுக்கிறாங்க. எதுவும் செய்கிறது வேறு எதுவும் பண்ணுறதில்ல. இது கூட பரவாயில்லன்னு வெட்டலாம்னு வைங்களேன். ஆனால் தடி எடுத்தால் தண்டக்காரன் ஏன் சொன்னேன் அப்படின்னா, ஜாதகம் 2 ஜாதியும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஆண் ஜாதி பெண் ஜாதி வச்சுட்டு அவங்களே ஜோசியம் பார்ப்பாங்க. ஜோசியம்னா என்னன்னே தெரியாது அவங்களுக்கு. ஃபஸ்ட்டு பஞ்சாங்கம் என்னன்னு தெரியாது. பஞ்சாங்கத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பஞ்ச அங்கம் என்னன்னு தெரியாது, பஞ்சபூத தத்துவம் எப்படி வேலை செய்யுன்னு தெரியாது. எல்லாத்துக்கும் தெரியாதுன்னு சொல்லல, ஒரு சிலருக்கு தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இந்த பொண்ணுக்கு இந்த பையனுக்கு இந்த தோசை இருக்குது, அதெல்லாம் இதை சேர்த்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரித்து வச்சுருவாங்க. இது அவங்கள அறியாமலே அவங்களுக்குள்ள அந்த புதன்கிற கிரகமும் இந்த திருமண தடைக்கான கிரகமும் சேர்ந்து வேலை செய்யும். இந்த ஆண் ஜாதத்தில் இந்த திருமண தடைக்கான ஒரு கிரகம் இருக்கும் இல்லைங்களா, அது திருமண தடையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இருக்கும். அதே மாதிரி பெண் ஜாதத்தில் திருமண தடையை கொடுக்கக்கூடிய ஒரு ஜாதகம் இருக்கும். ஆக்சுவலாக அவங்களுக்கு தடை இருந்தால் இல்லாத பட்சத்துக்கு எது அதிகமாக இருக்கோ அது வந்து இவங்களை ஆக்டிவேட் பண்ணி இவங்க மூலயமா சொல்ல வச்சோம். இப்போ எப்படி சொல்கிறோம்னா,
முன்னொரு காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா குறிச்சொல்ல நைட்டு 12 மணிக்கு வருவாங்க, ஜாமத்தில் வருவாங்க. ஜாம கொடாங்கின்னு சொல்லுவாங்க அவங்கள. நிறைய பேர் பாட்டி தாத்தா வீட்டில் கிராமம் சைடு இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஜாம கொடாங்கி வந்திருக்கா அப்படிம்பாங்க. அதே மாதிரி நான் ஒரு கோயிலுக்கு போனேன், என்னோட மனசு இருக்கிற பாரத்தை சொன்னேன், கடவுள் மாதிரி ஒருத்தர் வந்து எனக்கு வழி காமிச்சிட்டு போனார் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தியா. அந்த கடவுள் மாதிரி வந்து ஒரு மனிதர் அப்படிங்கிறோம்னா அந்த மனிதர் தான் இந்த புரோக்கர். நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க, நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். இப்போ ஏன் அதை சொல்ல வரேன், இந்த 15 நிமிஷம் ஏன் அதை சொல்ல வரேன்னா, ஒரு புரோக்கர் எப்படியெல்லாம் நம்ம சின்ன வயசுலேருந்து 20 வயசுல ஒரு கல்யாணம் ஆகிறது முன்னாடி எந்தெந்த மாதிரிலாம் நமக்கு பிரச்சனை வருது திருமணத்தில் அப்படிங்கிற ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் இந்த வீடியோ. இப்போ நேராக இப்போ இதுக்கு போயிடும். ஜாதகத்தை பார்த்துட்டு புரோக்கர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜாதகத்தை பார்த்துட்டு இதில் வந்து 4 செவ்வாய் இருக்குது, அதெல்லாம் வந்து இது 2 சேர்த்தக்கூடாது, இது செவ்வாய் தோசை இருக்கிற ஜாதகம், இது ராகு எது இருக்குதா தோசை இருக்கிற ஜாதகம் அப்படின்னு பிரித்து வச்சிட்றாங்க. ஆக்சுவலாக செவ்வாய் தோசைன்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. 2, 4, 6, 8, 7, 8 இருந்தால் செவ்வாய் தோசம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது தெரியும் ஜோதிடே ஜோதிடர் 100% நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பெரிய சார் நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிடல, எத்தனையோ பேர் செவ்வாய் தோசம் இருந்திருக்காங்கன்னா கல்யாணம் பண்ணாமலாம் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரே வார்த்தையை கேட்டுருவாங்க. ராகிய தோஷம் இருக்குது சார், அந்த ராகிய தோஷம் செவ்வாய் தோஷம்லாம் கடைசி வரைக்கும் அந்த செவ்வாய்ங்கிறது அந்த ராகியதுங்கிற அந்த நவகிரகங்கள் பிறக்கும்போது அந்த ஜாதகத்தில் எப்படி இருக்கோ நீங்கள் சாகிற வரைக்கும் அப்படித்தான் இருக்கும், மாறவே மாறாது. அந்த கட்டத்தை விட்டு எந்த கிரகம் அது மாறி இருக்கா நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த 12 கட்டத்தில் அந்த பிரிண்ட் எடுத்த பிறந்த நேரத்தில் இருந்த கிரகங்கள் வந்து அந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு எங்கேயாவது மாறியிருக்கா? மாறல இல்லை. அப்புறம் எப்படி நம்ம திருமண தடைக்கு வந்து இந்த வயசுல கல்யாணம் பண்ணாத 5 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியும் நம்மளால? இல்லை இது வந்து இந்த தோசை இருக்கு அதனால 2 கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா கடைசி வரைக்கும் அந்த தோசை இருக்குதான் சார் செய்யும். உங்களுக்கு புரியுதா இல்லையா நான் சொல்ல வர்றது? எப்படின்னா, இந்த கிரகத்தில் 4 செவ்வாய் இருக்குன்னா அந்த 4 செவ்வாய் கடைசி வரைக்குமே அங்கேதான் இருக்கும், மாறாது. அப்புறம் எப்படி கடைசி வரைக்கும் இந்த இப்போ செவ்வாய் தோசை ஒரு 1000 ஜாதகம் எடுத்தோம்னா அதில் எப்படி ஒரு 6 ஒரு 7 ஜாதகம் செவ்வாய் தோசை இருக்குது, ராகு தோசை இருக்கும், குறிப்பு கண்டிப்பாக இருக்கும் சார். அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு கல்யாணமே நடக்காமல் இருக்கா? கல்யாணம் நடந்து குழந்தைகள் எல்லாம் பிறந்து அவங்க லைஃப்பில் சந்தோஷமாக இருக்காங்க. பின்ன ஏன் இந்த புரோகிதர்கள் இப்படி சொல்லணும் அப்படிங்கிற கேள்வியோட வெளிப்பாடு தான் இந்த வீடியோ. சரி, இப்போ நேராக வீடியோக்குள்ளே போயிடலாங்களா? இப்போ ஃபஸ்ட்டு செவ்வாய் தோசைன்னு சொன்னாங்க, கரெக்டுங்களா? இந்த செவ்வாய் தோசைங்கிறது என்ன? ஜென்ம லக்னத்துக்கு 2, 4, 7, 8 செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோசைன்னு சொல்கிறாங்க, கரெக்டாக? இதுக்கான ரீசன் என்ன, காலச்சக்கரம் எப்படி இதை வந்து வடிவமைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க தான் இந்த வீடியோ, சரிங்களா? இப்போ வந்து நேராக வீடியோக்கு போயிடலாம். இப்போ வந்து இது ஒரு ஜாதகம், இது மேஷம், இது ரிஷபம், இது மிதுனம், இது கடகம், இது சிம்மம், இது கன்னி, இது துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், சரிங்களா? இந்த செவ்வாய் தோஷம்னு சொன்னதுனால ஏன் சொல்கிறோம்னா 1, 4, 1, 2, 4, 7, 8 இந்த 5 கட்டத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம்னு சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம புரோகிதர்கள் அவங்களே முடிவு பண்ணிடுறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு ஜாதகத்தை ஒரு ஜோசியர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா, சார் இது இவ்வளோ நாள் மட்டும்தான் இருக்கும், அதுக்கப்புறம் இருக்காது. அதுவும் வந்து அந்த அட்சய லக்னம் பார்த்து இது ஜோதியில் கேட்டிங்கன்னா, சார் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை வெறும் 2 வருஷம் தான் சார் அப்படின்னு ஒரே வார்த்தை முடிச்சுவாங்க. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை 2 வருஷம் சார், அதிகபட்சம் 4.5 வருஷம் இருக்கும் சார். சார் உங்களுக்கு 1.5 வருஷம் மட்டும் அந்த பிரச்சனை, அடுத்த அட்டெம்ப்ட் வரும்போது நீங்கள் மேரேஜ் பண்ணிடுவீங்க, அடுத்து இந்த ஒரு டைம் வரும்போது நீங்கள் இந்த டைத்தில் மேரேஜ் பண்ணிடுவீங்க ஈஸியாக சொல்லிடுவாங்க, புரியுதுங்களா? இப்போ வந்து செவ்வாய் தோஷம் ஏன் சொன்னாங்க அப்படின்னு பார்க்குறோம், சரிங்களா? இப்போ இது வந்து மேஷம், மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் அதிபதி யார்? செவ்வாய், சரிங்களா? இது செவ்வாய். இப்போ 1, 2, 4, 7, 8 கரெக்டுங்களா? இது 1ஆம் இடம் வச்சோம்னா இது 2ஆம் இடம், இது 3, இது 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. இப்போ இது 12 லக்னத்துக்கு 12 பாவகம். இந்த பாவத்தில் 2லையோ லக்னத்துலேயோ 2லையோ 4, 7, 8 இருந்தால் செவ்வாய் தோஷம்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே.
இந்த தோசை எப்படி சார் வேலை செய்யுது அப்படின்னா 1க்கும் 8க்கும் அதிபதி செவ்வாய், 8ஆம் அதிபதி செவ்வாய் லக்னத்தில் இருக்குது. புரியுங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இவருக்கு ஜாதகம் இருக்குது, அவர் சம்மந்தமே இல்லை, வாழ்க்கை நிறைய பிரச்சனைகள் வரும், வாழ்க்கை பிரச்சனை வரும், தேவையில்லாத ஒரு சவகாசம் வரும். ஏன்னா செவ்வாய் இங்கே இருக்குன்னு வைங்களே, நீங்கள் இன்னும் கிளியராக சொல்கிறேன். இப்போ லக்னத்தில் செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சரியா? இது லக்னம் என்ன, இந்த 2 கோடு போட்டிருப்பாங்க. இந்த லக்னத்தில் செவ்வாய் இருக்குது அப்படின்னா, இந்த லக்னாதிபதி செவ்வாய் லக்னத்தில் இருக்குது. பொதுவாக செவ்வாய் லக்னத்தில் இருந்தால் தான்கிற பொதுவாக லக்னாதிபதி லக்னத்தில் இருந்தால் தான்கிற என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இப்போ 8ஆம் அதிபதியும் கூட அவர் தான். 8ஆம் அதிபதி விருச்சிகத்துக்கான அதிபதி செவ்வாயும் லக்னத்தில் தான் இருக்காங்க, சரிங்களா? 8ங்கிறது என்னது? நோய், வம்பு, வழக்கு, பிரச்சனை நிறைய இருக்கிற இடம் 8ஆம் இடம், ஆயுள் ஸ்தானம் கூட, சரிங்களா? அந்த அதிபதி 8ல் லக்னத்தில் இருந்தார் அப்படின்னா ஜாதகருக்கு வான்ட்டாக எல்லா பிரச்சனையும் வரும். அந்த பிரச்சனையை ஜாதகர் இதுன்னு செவ்வாய், லக்னாதிபதி தானே செவ்வாய், அப்போ லக்னாதிபதிங்கிறது ஜாதகர். இந்த 8ஆம் பார்வை 4, 7, 8, சரிங்களா? இந்த 8 பார்வை 4, 7, 8 அந்த பார்வையினால் 8ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ என்னன்னா 7ங்கிறது எதிர்பாலித்தவர்கள், ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, சுற்ற நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற எல்லாருமே 7ஆம் இடத்துக்கு குறிக்கிறவங்க. இப்போ 4ங்கிறது என்னது? சொத்து, லேண்டு, அசட்ஸ், அதெல்லாம் 4ஆம் இடம். இப்போ இந்த அசட்ஸ் அது இடத்துல வந்து என்னன்னா, அதுக்கு இப்போது ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க மேக்ஸிமம் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ரியல் எஸ்டேட்டில் போய் இவங்க லேண்டு வாங்கும்போது என்னென்னா அங்கே ஒரு வாக்கு தகராறு வந்து சண்டைக்கு போயிடுவாங்க. அப்போ என்னென்னா இவங்களுக்கு கோபம் முன்கோபம், அரக்க குணம், அதாவதுன்னா மூர்க்கத்தனம் சொல்கிறோம், சரிங்களா? அரக்க குணம் அப்படின்னு அந்த உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காண்டி சொல்கிறேன். அதாவது என்ன, கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அவங்களுக்கு கோபம் வரும் அப்படிங்கிறத நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். அப்போ இங்கே கோபம், இங்கே கோபமும் ஒரு குடும்பத்தில் இருந்தால் அங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா பிரிவுகள் அதிகமாக வரும். இப்போது ஒரு ஆண் பெண் இருக்காங்க அப்படின்னா, ஸோ ஃபேமிலியோடு இருக்கும்போது எதுக்கு எடுத்தாலும் சிடுன்னு எரிஞ்சு விழுந்தாங்க அப்படின்னா யார்கிட்ட அவர்கிட்ட இனிமையாக பழக மாட்டாங்க. இப்போ பழகாத பட்சத்துக்கு அவருக்கு என்னென்னா ஒரு எப்படி சொல்கிறதுனா, அவங்க கூட யார் சிரித்து பேசுகிறதோ, ஒரு அவசர காலத்தில் உதவி செய்ய யாரும் வரமாட்டாங்க. அப்போ தன்னந்தனியாக வாழ்கிற ஒரு எண்ணம் எப்படி இருக்கும் அப்படின்னா லக்னத்தில் செவ்வாய் லக்னத்தில் இருக்கும்போது அது நடக்கும். எதுக்குன்னா லக்னத்தில் 1ன்னு சொன்னாங்கல்ல, இந்த 1, 4, 7, 8 சொன்னாங்கல்ல, இப்போ 1ஆம் இடத்துல இருந்தால் எப்படி வேலை செய்யும்? அப்போ என்னென்னா ரொம்ப கோபத்தினால நிறைய பேர்த்தை இழந்துட்டு இதை தனியாக வாழ்கிற ஒரு பழக்கத்துக்கு உள்ளே போகிறதுனால இவருக்கு நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா, தனியாக இருக்கிற பையனுக்கு ஒரு பொண்ணை கொடுத்தோம் அப்படின்னா அவர் எப்படி நம்ம பொண்ணை மேனேஜ் பண்ணுவாங்க? புரியுது நான் சொல்ல வர்றது? எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க? நாளைக்கு ஒரு வெளியே போயாரு, அவசர நாளோட இப்போ அண்டை வீட்டாராவது ஒரு வரணும். இப்போ அண்டை வீட்டார் பார்க்குற எல்லாத்துக்கூடையும் ஊரில் ஒரு பையன் கூட வம்பளிச்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்களா டைலாக், அந்த மாதிரி எல்லாரும் கூட சொல்ல எவன் ஹெல்ப் பண்ண வருவியா? யாரும் வரமாட்டாங்க. அப்போ வந்து தனியாக வாழ்கிறவனுக்கு எப்படி நம்ம பொண்ணு கொடுக்கறது அப்படிங்கிறது தான் இதோட அமைப்பு, சரிங்களா? இப்போ எப்படி அப்படி டிஃபைன் ஆகுது அப்படின்னா, இப்போ இந்த திருமண தடைக்கு காரணமே லக்னாதிபதி ஜாதகம் தான் சொல்லலாம். என்ன காரணம்னா செவ்வாய் 7ஆம் பார்வை எங்கே பார்க்குது? கலஸ்தர இடத்தை பார்க்குது, மனைவியோட ஸ்தானம். மனைவி குடும்ப கணவர் மனைவி ஸ்தானத்தை பார்க்குது, கலஸ்தர ஸ்தானத்தை பார்க்குது. அப்படி பார்க்கும்போது 8ஆம் அதிபதியும் அவர் தான், புரியுதுங்களா? 8ங்கிறது தடை, பெரும் தடையை கொடுக்குறது. இப்போ ஜாதகர் வந்து திருமணத்துக்கு அவரே தடையை உருவாக்கிக்கிறார் அப்படிங்கிறத இதோட உண்மை. எனக்கு இப்போ வேண்டாம், அப்போ வேண்டாம், ஏன் பண்ண மாட்டேன் பண்ணிட்டு அவங்க கோவப்படுறது. நல்லது பண்ணவங்க எல்லாத்துட்டையும் கோவப்பட்டால் எப்படி நமக்கு நல்லது கிடைக்கும்? இப்போ கடவுளும் நமக்கு ஹெல்ப் பண்ண வராரு. எப்பா சாமி நீ ஒன்றும் ஆணியே கொடுக்க வேண்டாம், நீ போ அப்படின்னு சொன்னால் அந்த கடவுள் எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணுவார்? பண்ண மாட்டாங்கல்ல. அதுதான் இந்த லக்னத்தில் செவ்வாய் இருக்கிறதோட டிஃபைன், சரிங்களா? இதே வந்து லக்னத்துக்கு 2ல் செவ்வாய், புரியுதுங்களா? இப்போ இந்த லக்னத்துக்கு 2ல் செவ்வாய் இருக்குது அப்படின்னா
இவருக்கு வந்து 8ஆம் அதிபதி 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். லக்னாதிபதியும் 8ஆம் அதிபதியும் 2ல் இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிறோம். லக்னம் என்ன? ஜாதகம். 8ங்கிறது என்ன? கோபம் அதிகமாக இருக்கிற இடம், ஆயுள் ஸ்தானம், திடீர் எதிர்பார்ப்பு, எப்படி சொல்லணும், நல்லதும் இருக்குது, பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. ஜாக்பாட்டில் 8ஆம் பாவம் தான் கொடுக்கும். சரிங்களா? இப்போ வந்து 2ஆம் இடத்துல இருக்கு அப்படின்னா எதிர்பாராத வருமானம் வரும், திடீர் வரும். லாட்ரி சீட்டில் சொல்கிறோம் இல்லைங்களா, அதில் 8-2 காம்பினேஷன் தான் வரும். சரிங்களா? 5-8-2 இருந்தால் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இப்போ வந்து 8ஆம் அதிபதி 2ல் இருந்து அப்படின்னா அவங்க பேசுறது கடுகடுன்னு பேசுவாங்க. இப்போ நம்ம ஒரு ஆண் இருக்காங்க, பெண் இருக்காங்க அப்படின்னா 2 பேரும் வந்து ஃப்ரீயாக உட்காந்து பேசும்போது ஜாலியாக பேசினா தான் அந்த குடும்ப உறவுங்கிறது நல்லா நல்லா போயிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் சிடுசிடுனே பேசிகிட்டு இருந்தால் யார் நம்மகிட்ட பேசுவாங்க? யாரும் பேச மாட்டாங்க. ஓகேங்களா? இது இன்னொரு விஷயம் எப்படின்னா, இது வந்து லக்னம், கணவர்னு வச்சுக்கலாம், இல்லை மனைவின்னு வச்சுக்கலாம். அவங்களோட பார்ட்னருங்கிறது 7ஆம் இடம். கரெக்டுங்களா? அவங்களுக்கு 2-7 அதிபதி 8ல். புரியுதுங்களா? இப்போது இது வந்து கணவர் மனைவி அப்படின்னா அவங்களோட பார்ட்னர். சரிங்களா? அவங்களுக்கு 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் 8ல் அமைந்திருக்காங்க. இப்போ லக்னாதிபதி 2ல் இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா 7ஆம் அதிபதிக்கு அது 8ஆம் இடமா வரும். கரெக்டா? இது 8ஆம் இடமா வரும். அப்படி 8ஆம் இடமா வரும்போது என்ன ஆகும்னா, கணவர் என்னதான் பேசினாலும், என்னதான் சம்பாரிச்சு கொடுத்தாலும், என்னதான் நல்ல நல்ல ஒரு அவர் கஷ்டப்பட்டு நிறைய வாங்கி கொடுத்தாலும் அந்த பார்ட்னருக்கு அது சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்காது, ஒரு திருப்தி இருக்காது. ஒரு ஆடை வாங்கி தரதுக்கும் நிறைய பணம் சம்பாரிச்சு கொடுத்துருந்தாலுமே அந்த பார்ட்னருக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது, திருப்தியாக இருக்காது. இந்த திருப்தி இல்லாதனாலேயே இப்போ வந்து இப்போ என்ன ஆகுனா, இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க குடும்பத்துக்குள்ள சண்டை வரும். ஏன்னா இப்போ லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி இல்லை, இப்போ என்ன, இப்போ பார்ட்னருக்கு 7ஆம் அதிபதி 8ல் இருக்கா அப்படின்னா 2 பேரும், இப்போ ஜாதகரும் சரி ஜாதகோட பார்ட்னரும் சரி 2 பேரும் சண்டை கட்டிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுது இந்த அமைப்பு. எதனால் சண்டை வரும்? சரியாக வந்து ட்ரெஸ் பண்ணுறதில்ல, ப்ராப்பரான வருமானம் இல்லை, எது வாங்க ஏதோ சாப்பிட்னா கூட பிடிச்சதை சாப்பிட முடியல அப்படின்ற ஒரு நிறைய ஒரு இது வரும். பிடிச்சதை பண்ண முடியல அப்படின்ற ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, நம்ம கூட ஃப்ரீயாக இருக்க மாட்டாங்க, வெளியே கூப்பிட்டு போக மாட்டாங்க, நிறைய சண்டைகள் வரும். புரியுதுங்களா? ஒரு கட்டுப்பாடோடு இருக்காங்க, செலவு பண்ணுறது கஞ்சனாக இருக்காங்க, மெயினாக கஞ்சனாக இருக்காங்க. அதனால் வந்து டென்ஷன் ஆகும், எது கேட்டாலும் வாங்கி தர மாட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது இந்த லக்னத்துக்கு 8ல் செவ்வாய் இருக்கும்போது நடக்கும். அதே மாதிரி லக்னத்துக்கு 8ல் செவ்வாய் இருக்கிறது பார்ட்னருக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறது செவ்வாய், அதனால தான் இந்த பிரச்சனை. சரிங்களா? இப்போ 1ஆம் இடமும் பார்த்தாச்சு, 2ஆம் இடமும் பார்த்தாச்சு. செவ்வாய் தோஷத்தில் வந்து செவ்வாய் 1ல் இருந்தால் எப்படி இருக்குது, 2 இருந்தால் எப்படி இருக்குது, இப்போ 4ல் இருந்தால் எப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? இங்கே வந்து செவ்வாய், இப்பயும் அதே மாதிரி தான். இப்போ என்ன பண்ணுன்னா 1-8க்கு அதிபதி 4ல். இவர் கடை வாங்கி வீடு கட்டுவார், வண்டி வாங்குவார், இந்த லோன்னே போயிடுவார். லோனை கட்டணும்னு வேலைக்கு விடுவாங்க. புரியுதுங்களா? லோனை கட்டலாம்னா வேலைக்கு விடுவாங்க, நிறைய சம்பாதிப்பாங்க, லோனே கட்டிட்டு இருப்பாங்க. இப்போ குடும்ப செலவுகள் நம்ம கணவன், இப்போ குடும்ப செலவுன்னு 2 இருக்குலாம். குடும்ப செலவு ஒன்று பார்க்கணும், இப்போ நம்ம பார்ட்னருக்கு வாங்கி கொடுக்கணும், அவங்களுக்கும் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், வெளியே போகணும், ஒரு கோயில் இடத்துக்கு போகணும், நல்ல இடத்துக்கு போகணுன்னு இருக்கும். சரிங்களா? இப்போது இவர் வந்து ஃப்ரீயாக வேலை பார்க்குற இடத்துல இருப்பார், ஜாலியாக இருப்பார். ஜாதகர் வந்து என்னன்னா நைட்டில் வந்து பப்புக்கு போகிறது, உதாரணத்துக்கு சொல்கிறேன், பப்புக்கு போகிறது, ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது, ஜாலியாக இருப்பார். சரிங்களா? சந்தோஷமாக சுகபோகமாக இருப்பார், ஜாலியாக இருப்பார். ஆனால் வீட்டுக்கு வந்தால் சண்டை வந்துடும். காரணம் என்னன்னா, இப்போ வந்து இந்த லக்னம்ங்கிறது இருக்குல்ல, இதுக்கு 7ஆம் அதிபதி யார் வர, 7ஆம் அதிபதிக்கு அந்த இது 10ஆம் இடமாக வருது. புரியுதுங்களா? அப்போ என்ன அப்படின்னா, இந்த ஜாதகரோட அம்மா, நான் சொன்னல இப்போ நிறைய ப்ராப்ளம் வருதுன்னு சொன்னல, இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா இல்லாத குடும்பம் பார்த்து கல்யாணம் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அம்மா இல்லை, தங்கச்சி இல்லை, அப்பா இல்லை, தனி குடும்பம் போயிடலாம். இந்த தனி குடும்பம்னு சொல்கிறோம்ல, அதில் இதான் தனி குடும்பம்ங்கிறது. இதுதான் லக்னத்துக்கு 10ல் செவ்வாய் இருந்தால் தான் இது தனி குடும்பம் வரும். சரிங்களா? இது என்னன்னா லக்னத்துக்கு 10ல் வர்றதுனால வீட்டுக்கு வந்தால் 2 இதுவும் சண்டை வரும், டென்ஷனாகவே இருப்பாங்க. சரி, 4ங்கிறது வீடு. சரிங்களா? ஹோட்டல், வீடு, இதெல்லாம் வந்து 4ஆம் இடம்.
இது 7ஆம் இடத்துக்கு 10ஆம் இடம் வர்றதுனால வெளியே கூட்டிகிட்டு போக மாட்டேறீங்க, ஒரு நல்ல ஹோட்டலில் போய் வாங்கி சாப்பாடு வாங்கி தர மாட்டேறீங்க. 4, 7, 8 சரிங்களா? அப்படின்ற ஒரு அழுத்தத்தினால இது 2வது கடகத்தில் செவ்வாய் நீசம். புரியுதுங்களா? உதாரணத்துக்கு மேஷ லக்னத்துக்கு செவ்வாய் 4 இருந்தால் இந்த மாதிரி கிரக அமைப்பு அப்படின்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? இது எந்த லக்னமாக இருந்தாலும் இது காலச்சக்கரத்தில் இருந்து எப்படி நமக்கு எப்படி இந்த செவ்வாய் தோஷங்கிறது நமக்கு சொல்லுது அப்படிங்கிற ஒரு காரணம் இது. சரிங்களா? செவ்வாய் இங்கே நீசமாயிடும். அப்போ என்ன ஆகும்? வீடு, வண்டி, வாகனம், சொத்து எல்லாத்துலேயும் பிரச்சனை கொடுத்துரும். அதனாலே குடும்ப உறவுகளுக்குள்ள பிரச்சனை, கணவி மனைவிக்குள்ள பிரச்சனை வரும். சரிங்களா? இது காரணம் புரிஞ்சிருச்சா? சரி, அடுத்து 7ல் அந்த செவ்வாய் 4 இருந்துச்சுன்னா இந்த ஜாதகரோட அம்மா மூலமாக பார்ட்னருக்கு நிறைய ப்ரெஷர் இருக்கும். என்ன சிறு மாமியார் பேசுவாங்க. மாமியாரும் ஆண் பெண் இருவருக்குமே மாமியாருனால தான் பிரச்சனை அதிகமாக வராங்க. சரிங்களா? இப்போ 7ல் செவ்வாய் இருக்குது அப்படின்னா 8ஆம் அதிபதி 7ல் கிரகங்கள் எங்கிருந்தாலும் அவர்களின் வேலையை தெள்ள தெளிவாக செய்வார்கள், பிசிறு தட்டாமல் செய்வார்கள். சரி, இந்த டைலாக் சொல்கிறாங்களா, பிசிறு தட்டாமல் ஒன்று செஞ்சிருவேன், அப்படி உன்னை கொலை பண்ணிடுவேன், யாருக்கு எந்த தடையும் இருக்காது அப்படின்னா சொல்கிறோம்னா அது மாதிரி. இப்போ 8ஆம் அதிபதி 7ல் இந்த ஜாதகருக்கு பிரச்சனையே எங்கேருந்து வரும் அப்படின்னா மனைவியின் மூலமாக தான் வரும். ஜாதகர் மனைவி. இன்னொன்று என்னன்னா, இந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா செகண்ட் மேரேஜ் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க 2ஆம் திருமணம். ஏன்னா ஃபஸ்ட்டு திருமணம் இப்போ 8 அப்படிங்கிறது ஒரு ஊனம் அப்படிங்கிற இடத்தையும் நம்ம குறி எடுத்துக்கலாம். ஒரு அசிங்கப்பட்ட இடம், அவமானம் நிறைய இருக்கிறதுனா இப்போ கணவனை இழந்தவங்க அப்படிங்கிறவங்க இது கணவன் கலத்தர ஸ்தானம், அவர்கள் இழந்தவர்கள் இது ஆயுள் ஸ்தானமா, இது காலசக்கரத்துக்கு 8ஆம் இடங்கிறது ஆயுள் ஸ்தானம். அப்போ அதிபதி 7ல் இருக்காங்க அப்படின்னா கணவனை பிரிந்த ஒரு மனைவி அவங்கள மேரேஜ் பண்ணும்போது இந்த செவ்வாய் தோஷங்கிறது அடியாயிரும். சரிங்களா? புரிஞ்சு நான் சொல்ல என்ன சொன்னேன்னு புரிஞ்சுங்களா? இப்போ இதே செவ்வாய் இங்கே இருக்குன்னு வைங்க. இப்போ ஜாதகர் வாண்டா போயிட்டு இன்னொன்று இதில் சொல்ல மறந்துட்டேன். இது நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கலாம், நெகட்டிவாகவும் எடுத்துக்கலாம். இப்போ பாசிட்டிவானா செகண்ட் மேரேஜ் இருக்கிறவங்க அவங்களுக்கு மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறபோது அந்த செவ்வாய் தோஷங்கள் அடியேன்னு சொன்னோம்ல, அதே போல் மறைமுகமாக வாழக்கூடிய தன்மைகளும் இதில் இருக்கும். 7ல் செவ்வாய் இருக்கும்போது மறைமுகமாக வாழக்கூடிய தன்மைகள். புரியுதுங்களா? இப்போ என்னன்னா அந்த வீட்டை விட்டு ஓடிப்பாருன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? இன்னும் சொல்லப்போனால் இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கணவன் இழந்த மனைவி தனியாக இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க கூட இவங்க ரிலேஷன்ஷிப் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி ஜாதகம் அமைப்பு. இது எக்ஸாக்டாக இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி யாரையும் ப்ளேம் பண்ணல. இதில் இந்த மாதிரி அமைப்புகள் அங்கே இருக்கும். 8ங்கிறது என்னது? மறைமுகம். 7ங்கிறது அந்த 8ஆம் அதிபதி மறைமுகத்தை கொடுக்கக்கூடிய அதிபதி 7ல் இருக்கிறனால மறைமுக ஒரு கணவர் மனைவி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் வருது. சரிங்களா? இதே இன்னொன்று என்ன சொல்லலாம்னா அவங்க மூலமா நிறைய, அதாவது என்னன்னா 8ங்கிறது ஜாக்பாட்டை கொடுக்கக்கூடிய இடம். அது 7ல் இருக்குன்னா மனைவி மூலமா நிறைய ஜாக்பாட் நமக்கு கிடைக்கும், நிறைய ஒரு எப்படி சொல்றது, நிறைய ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு இதில் எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த ஒரு செவ்வாய் ஒரு இடத்துல இருந்தால் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. சரிங்களா? அதனால் இதெல்லாம் அந்த பிரச்சனை அப்படின்னு எடுக்க முடியாது. இப்போ செவ்வாய் இங்கே இருக்குது அப்படின்னா ஜாதகர் போய் தப்பு பண்ணிகிட்டே இருப்பார், நிறைய கடை வாங்குவார், யாரை பார்த்தாலும் சண்டைக்கு போவார், நிறைய கடை வாங்குவார், சுகபோகமாக இருப்பார், ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பார். இவரோட எண்ணங்களே பார்த்தீங்கன்னா யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டோம் அப்படின்னு, ஒரு முரடம்பா யார் எது சொன்னாலும் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதெல்லாம் இது. எக்ஸ்ன்னு சொல்லப்போனால் நம்ம பருத்திவரனில் நம்ம ஹீரோவோட கேரக்டர் கார்த்தி எப்படி இருப்பார் அந்த மாதிரி கேரக்டர் அது இந்த மாதிரி காமிக்கும். அவரை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அந்த படம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, அந்த கேரக்டரில் எப்படி அவரோட ரோல் இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கும். யாருக்கும் அடங்காத தன்மைங்கிறது லக்னத்துக்கு 8ல் செவ்வாய் இருக்குது, லக்னாதிபதி 8ல் இருக்கிறது இந்த இது வரும், யார் எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு இது நெகட்டிவாக இருந்தாலும் இன்னொன்று பாசிட்டிவாக இருக்குது. என்ன அப்படின்னா ஆராய்ச்சி குணம் அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். ஒன்றும் கிடையாது, நீங்கள் போய் ஒரு ஜாதகத்தை கொடுத்துட்டு இதில் தோசை இருக்கா இல்லையா அப்படின்னு சொன்னால் மறுநாள் காலையில் புட்டு வைக்கிற தன்மை உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பண்ணுறவங்க, கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் இருக்கிறவங்க எல்லாம் மேக்ஸிமம் இப்படி இருக்கும், இந்த ஜாதகம் இப்படி இருக்கும். ஏன்னா 8ங்கிறது என்னது, இன்ஜினியரிங், ஆயில்,
ஆயில் இண்டஸ்ட்ரி, இது விருச்சி இலக்கணம், குப்பை கூலத்தை போக்கக்கூடிய இடம். அது 8ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு குப்பைன்னே எடுத்துக்கலாம். 8ங்கிறது என்னதுன்னா ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம இருக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக, அதாவது ஒரு வினைக்கு எதிர்வினை கொடுக்குறது இந்த 8ஆம் பாவம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து லக்னம் நல்லா இருக்குது அப்படின்னா அதோட 8ஆம் ஒரு வீடு நல்லா இருக்குன்னா அதோட கழிவறை அப்படிங்கிறது 8. சரியா? இந்த கழிவறையில் வந்து என்னென்னா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கழிவறையில் உட்காந்து இப்போ காலேஜ் படிக்கிற பசங்கன்னா கழிவறையில் உட்காந்து படிக்கிற தன்மை படிக்கிறது அந்த மாதிரி அந்த டைமை கூட நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை இதில் கொடுக்கும். புரியுதுங்களா? இப்போ போனால் ஒரு சிலருக்கு இது படித்தா பாத்ரூமே வருங்கிற ஒரு கண்டிஷன் கூட இருக்கும். இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். சரிங்களா? இதில் வந்து ஒரு நல்ல பாயிண்ட் இருக்கும், நெகட்டிவ் பாயிண்ட்டும் இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி லக்னத்துக்கு 8ல் செவ்வாய் இருக்குது அப்படின்னா ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தவர் அப்படின்னா, இல்லை ஒரு ஃபேஷன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கு, ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒரு மேரேஜ் பண்ணி வச்சாங்கன்னா இந்த செவ்வாய் தோசை வேலை செய்யாது. சரிங்களா? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்சய லக்னம் பற்றி இந்த முறையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லக்கணத்துக்கு 8ல் இருக்கிற செவ்வாய் தோஷமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மேச லக்னத்தில் பிறந்த ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 23 வயசுங்கிறப்போ மிதுன லக்னம் வேலை செய்யும். மிதுன லக்னத்துக்கு 6ல் தான் செவ்வாய் இருக்கும். புரியுதுங்களா? மிதுன லக்னம் இல்லைன்னா கடக லக்னம் வந்துடும். கடக லக்னத்துக்கு 5ல் செவ்வாய், 5, 10 அதிபதி செவ்வாய். பூர்வீக சொத்து, பூர்வீகத்தில் தொழில் செய்கிறது, பூர்வீக அப்பா அம்மா தொழில் செய்கிறதெல்லாம் இதில் வந்துடும். ஸோ வந்து அவங்க மனசு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லவ் மேரேஜ் பண்ணுவாங்க. இல்லை அவங்க மேரேஜே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பூர்வீக சொந்த ஊரில் இருப்பாங்க. புரியுதுங்களா? அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, நிறைய வந்து மறைமுகமாக நிறைய அசட் சேர்த்து வைப்பாங்க. இதுவும் நிறைய சொல்லலாம் இந்த மாதிரி. புரியுதுங்களா? இப்போது 8ல் இருக்க செவ்வாய் 8ல் இருக்க அதனால இது செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஒரு இது. இப்போ 8லேயே செவ்வாய் இருந்தாலுமே அவங்களுக்கு கடக லக்னம் போகும்போது செவ்வாய் 5ல் வந்துடுவா அப்படி. புரியுதுங்களா? அப்போ வந்து 5ல் செவ்வாய்ங்கிறது தோஷத்தை கிடைக்காது. அதனால தான் செவ்வாய் தோஷம் பிறக்கும்போது இருந்தாலுமே நிறைய பேத்துக்கு கல்யாணம் ஆகி எல்லாம் வந்து சாந்தம், அதாவது செவ்வாய் இருந்தாலும் கடவுள் இருக்கிற அந்த தன்மையே இல்லாமல் மாறி போயிடுச்சு. இன்னும் ஆக்சுவலாக சொல்லப்போனால் செவ்வாய் பாசிட்டிவ் இடத்துல இருந்தாலும் நெகட்டிவ் இருந்தாலும் ரத்தத்தில் என்ன பிரச்சனை இருக்குன்னு ஈஸியாக காட்டி கொடுத்துரும். இப்போ ஒரு சிலருக்கு என்னென்னா ஹீமோகுளோபின் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தோலில் லைட்டாக ஏதாவது பின்னூசி பார்த்தீங்கன்னா ரத்தம் அதிகமாக வந்துகிட்டே இருக்கும், நிற்காமல் வரும். புரியுதுங்களா? அது என்ன அப்படின்னா லக்னத்துக்கு 8ல் செவ்வாய் இருக்கும்போது அவங்களுக்கு காயம் பட்டுச்சுன்னா அடிக்கடி காயப்படணும்னு எடுத்துக்கலாம் அதில். புரியுதுங்களா? அப்போ இவங்களுக்கு என்ன பண்ணணும், காயப்படாமல் பார்த்துக்கணும். அப்படி இதே 5ல் செவ்வாய் வரும்போது என்ன ஆகுனா அவங்களோட ஐடியா வந்து இப்படி தான் இருக்குன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, ஒரு வேலை செய்கிற இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனைக்கான ஐடியா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்துடும். வந்தோடனே இதை அடிச்சு தூக்கி போட்டு, ஏப்பா இதாம பிரச்சனை, இதை போய் ஏப்பா நீ பாரு இவ்வளோ நேரம் யோசிச்சுட்டு இருப்போப்பா தூக்கி போட்டு அந்த பின்ன மாற்றி ஒன்றும் கிடையாது. நம்ம கரண்ட்டு வந்து வீட்டில் வயர் மாட்டியிருப்போம், திடீர்னு பிடிங்கி கீழே வந்துருக்கும், கரண்ட் போச்சு நினச்சிருப்போம், கடைசி பார்த்தா ஃபேன் ஓடிட்டு இருக்கேன், என்னடா இதுனா எப்பா அந்த வயர் காலில் எடுக்குப்பா, எடுத்து மாட்டி விட்டு பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க வாட்டிக்கு. ஏன் இப்போ ரோட்டில் போகிறவங்க சொல்லிட்டு போவாங்க, ஏன் அவங்க வீட்டு வயர் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் லூஸாக இருக்குதுங்க பார்த்து மாட்டிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இந்த மாதிரிலாம் தன்மைகள் இருக்கும். ஸோ வந்து லக்னத்துக்கு 8ல் செவ்வாய் இருக்குது, அதனால செவ்வாய் தோசைன்னு எப்பயுமே எடுக்காதீங்க. இப்போ லக்னத்துக்கு 11ல் செவ்வாய் தோசை இருக்குது அப்படின்னா 25 வயசுலேருந்து 29 வயசுக்குள்ளே அவங்களுக்கு கண்டிப்பாக செவ்வாய் தோசை வரும். லக்னத்துக்கு 11ல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோசைன்னு போட்டோம்னா 2, 4, 6, 8ல் வந்து 2, 4, 7, 8ல் செவ்வாய் இருந்துச்சுன்னா செவ்வாய் தோசைன்னு வரும். இந்த அட்சய லக்னம் பற்றி படித்த மாணவர்களுக்கு அந்த ஜோதிடர்களுக்கு மட்டும்தான் தெரியும். 11ல் செவ்வாய் இருந்தாலும் 5ல் செவ்வாய் இருந்தாலும் 4ல் செவ்வாய் இருந்தாலும் சரி 4 கூட வேணாம், 11ல் செவ்வாய் இருந்துச்சுன்னா ஜாதோட 27 வயசில் அவங்களுக்கு செவ்வாய் தோசை வரும். யார் எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் வேணால் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர்கள் நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு லக்னத்தில் 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது அப்படின்னா 25 வயசுலேருந்து 29 வயசுக்குள்ளே அந்த 4 வருஷத்தில் குறிப்பாக அந்த 4 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க யார் என்ன சொன்னாலும் கேட்காம யாரு கூட சண்டைக்கு போயிட்டு இருந்துக்கலாம், சண்டைக்கு போவாங்க. ஏன் இப்போ இன்னொன்று சொல்ல போனால் சண்டீர் சொல்கிறோம் இல்லைங்களா, அவனுக்கு என்னப்பா சண்டீர் மாதிரி இருக்கிறே அப்படின்னு சொல்கிறோம்ல, அது பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளைக்கு இருக்கும், கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும் அந்த சண்டை. இப்போ நீங்கள் நிறைய படம் பார்த்துருப்பீங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து சண்டீராக இருப்பாங்க, செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாங்கிற ஸ்டேஜ் வரும்போது அப்படியே எல்லாம் அடுத்த ஸ்டேஜ் வரும்போது ஒரு அடுத்த ஸ்டேஜ் அடுத்த பாட்டு வரும்போது அவங்க ரோல் அப்படியே மாறிடும். புரியுதுங்களா? போன வருஷம் வரைக்கும் சண்டீராக இருந்தவே இன்னைக்கு பாரு
2 வருஷம் அப்படி இருந்து திடீர்னு என்ன இப்படி மாறி போயிட்டியா அப்படின்ற ஒரு தன்மையில் வருகிறது இந்த அட்சய லக்ன பத்திரிகை ஜோதிடர்களுக்கு தெரியும், ஈஸியாக தெரியும். சரிங்களா? அப்போ செவ்வாய் தோஷங்கிறது ஒரு தோஷமே கிடையாது. அதுவும் மெயினாக வந்து இந்த கிழக்கு 2, 4, 7, 8 செவ்வாய் இருந்தால் தோஷம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் செவ்வாய் தோஷங்கிறது இருக்குது. ஆனால் வந்து இதுதான் செவ்வாய் தோஷம் அப்படின்றத டிஃபைன் பண்ண முடியாது. அந்த ரூல் கரெக்டு, 2, 4, 6, 8 இருந்தால் செவ்வாய் தோஷம் முடிஞ்சிடலாம். ஆனால் அட்சய லக்னம் பற்றிய ஜோதிடத்தில் வந்து லக்னத்துக்கு ஜென்ம லக்னத்துக்கு இன்னொன்று சொல்கிறேன், ஜென்ம லக்னத்துக்கு 2, 4, 7, 8 செவ்வாய் இருந்தால் அது தோஷம் இல்லை. நடப்பு லக்னத்திற்கு அட்சய லக்னத்திற்கு 6, 8, 10, 12 2, 4, 6, 8, 10, 12 செவ்வாய் இருந்தால், குறிப்பிட்ட ஜாதகங்களுக்கு மட்டும் செவ்வாய் இருந்தால் அது வந்து செவ்வாய் தோஷமாக வரும். அட்சய லக்கணத்துக்கு மட்டும்தான் வரும், ஜென்ம லக்கணத்துக்கு இது பொருந்தாது. இங்கே பல தோஷம் ஜென்ம லக்கணத்துக்கு பொருந்தாது. தோஷங்கிறது உண்மை. தோஷம் அப்படின்னா பிரச்சனைன்னு அர்த்தம். ஒரு ரெட் போர்டு இருக்குன்னு அர்த்தம். நம்ம வண்டியில் போகும்போது ஒரு ஸ்பீட் பிரேக் இருக்குன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, கவனமாக வளைவு பகுதி கவனமாக செல்லவும் ஒரு இண்டிகேஷன் போர்டு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் தோஷம். இந்த காலம் வரும்போது உங்களுக்கு இந்த தோஷம் வேலை செய்யுது, ஸோ நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக போங்க அப்படிங்கிறத நம்ம ஜாதக கட்டம் சொல்லுது. இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் நல்லா இருக்கும். ஸோ இது வந்து என்னென்னா, நீங்கள் நம்ம குழந்தைக்கு வந்து லக்னத்துலேயோ லக்னத்துக்கு 2, 4, 7, 8 செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷமாக இருக்குது, அதோட கல்யாணமே நடக்குதா, நீங்கள் பயப்படவே வேண்டாம். சரிங்களா? தகுந்த கரெக்டான அதுவும் மெயினாக அட்சய லக்னம் பார்த்து ஜோதிடத்தில் போயிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா எல்லாரும் ஒரே பலம் தான் சொல்லுவாங்க. நீங்கள் எந்த ஜோசிட்டை போடணும், ஒரு 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 10 ஜோசிட்டை போயிட்டு சும்மா ஒரு கிளாரிஃபை உங்கள் ஃப்ரெண்டு யார்ட்டையும் யாரும் ஃபேமிலி யார்ட்டையும் எல்லாத்தையும் போய் கேளுங்க. அட்சய லக்னம் பற்றி ஜோதிடர் வந்து கரெக்டாக எல்லாம் ஒரே மாதிரி சொல்லுவாங்க. பிகாஸ் அது உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரிலைஸ் பண்ணது. எனக்கு இப்போ வந்து உங்களுக்கு சொல்லணும், உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்கிறேன், எனக்கு இப்போ வந்து செவ்வாய் தோஷம் வேலை செய்யுது. ஒரு ஜோதிடருக்கும் செவ்வாய் தோஷம் வேலை செய்யும். எனக்கு லக்கணத்துக்கு கடக லக்கணம் ரிஷபத்தில் செவ்வாய் இருக்கு, எனக்கு 11ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கு, லக்கணத்துக்கு 11ஆம் இடம் ஜென்ம லக்கணத்துக்கு 11ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கு. எனக்கு இப்போது செவ்வாய் தோஷம் வேலை செய்து கொண்டிருக்கிறது. என் தாயுடன், என் ஃப்ரெண்ட்ஸுடன், என் அப்பாவுடன் சிடுசிடுவாக தான் பேசிக்கொண்டிருக்கிறேன், கடுகடுவென்று தான் பேசிக்கொண்டிருக்கிறேன். அவர்களை பார்த்தாலே எனக்கு கோபம் வருகிறது. இது என்னோட அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். லக்கணத்துக்கு 11 செவ்வாய் இருந்தாலும் அது செவ்வாய் தோஷம். எப்போ அப்படின்னா 25லேருந்து 29 வருஷத்துக்குள்ள அந்த 4 வருஷம் மட்டும்தான் இருக்கும். இது வந்து அந்த ஜென்ம லக்னம் எங்கே விழுகுதோ அது பொறுத்து மாறும். எனக்கு பூச நட்சத்திரம் விழுந்ததுனால, பூசம் 2ஆம் பாதத்தில் எனக்கு லக்னம் விழுந்ததால் 27 வயதில் எனக்கு செவ்வாய் தோஷம் வேலை செய்கிறது. இதே போலதான் உங்களுக்கு லக்னத்துக்கு, எனக்கு வந்து லக்னத்துக்கு 11 செவ்வாய் இருந்து எனக்கு இப்போ செவ்வாய் தோஷம் வேலை செய்யுது. இதே லக்னத்துக்கு 8 இருந்துச்சுன்னு வைங்க, லக்னத்துக்கு 8 கும்பத்தில் செவ்வாய் இருக்குது அப்படின்னா எனக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கும்பத்தில் இருக்க செவ்வாய் என்னை வந்து எப்படின்னா அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு தான் ஜோதிடத்தை உள்ளே கொண்டு போகும். ஜோதிடத்துக்குள்ளே அடுத்தடுத்த ஸ்டெப்பு கொண்டு போக வேண்டிய நிறைய ஐடியாலஜி கிடைக்கும், நிறைய மெத்தட்ஸ் படிப்பேன். இதுதான் படிக்கணும், இதுதான் மெத்தட் அப்படின்னு இல்லை, நிறைய ஐடியா கிடைக்கும். எனக்கு ரிஷபத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால இப்போ வந்து எனக்கு செவ்வாய் தோஷம் வேலை செஞ்சுட்ருக்கு. எனக்கு பிறக்கும்போது செவ்வாய் தோஷம் கிடையாது. ஆக்சுவலாக செவ்வாய் என்ன காரணம், எலும்பு அவங்களோட காரணத்தில் தான் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் பாயிண்ட்ஸை கொடுப்பாங்க. அதே போல் தான் ராகு எது என்ன அப்படின்னா, ராகு தோஷம் இருக்குது அப்படின்னாவே அது வந்து பிறக்கும்போது இருக்க தோஷம் 23, 24 வயசில் வரும்போது அது 11ஆம் இடத்துக்கு வந்துடும். 11ஆம் இடத்துல ராகுவோ கேது வந்துடும். அப்போ என்ன, ஆன்மீக பயணம், நிறைய லாபம் ஈட்டுன்ற ஒரு எண்ணம் அது மட்டுமே இருக்குமே தவிர அது வந்து திருமண தடைக்கு காரணமாக இருக்காது. கேது 11 இருக்குது அப்படின்னா, உதாரணத்துக்கு துலாலக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சித்திரை 1ஆம் துலாலக்னம் சித்திரை 3 பிறக்கிறவங்களுக்கு கரெக்டாக வந்து 22 வயசுலேருந்து 26 வயசு வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 வருஷத்துக்கு இப்போ லக்னத்தில் ராகு 7ல் கேதுன்னு சொல்கிறாங்க, லக்னத்தில் கேது 7ல் ராகுன்னு சொல்கிறாங்க. சரி, லக்னத்தில் இந்த மாதிரி சொல்கிற டைம் வந்து என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து ஆன்மீக நாட்டங்கள் அதிகமாகும். இப்போ துலாத்துலேயோ
துலாத்தில் ராகு இருக்குன்னா மேசத்தில் கேது இருப்பாப்படி, மேசத்தில் வந்து ராகு இருக்கு அப்படின்னா துலாத்தில் கேது இருப்பாப்படி. இப்படி அந்த அவங்க 2 பேரும் சேம் டிகிரியில் தான் இருப்பாங்க, ஆப்போசிட்டில் இருப்பாங்க. இருக்கும்போது லக்கணத்தில் இது இருக்கும்போது 23 வயசுலேருந்து 20 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும் சொன்னோம் இல்லையா, அந்த 23 வயசுலேருந்து 26 வயசு வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது இப்போ 5 பவன் ஆக்டிவேட் பண்ணும். இந்த 5 பவன் ஆக்டிவேட் பண்ணும்போது என்ன ஆகுனா அவங்க வந்து நம்ம மனசுக்கு பிடிச்ச வந்து வேலையை பார்ப்பாங்க, அது லாபம் நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருப்பாங்க. இந்த இடத்துல இது எப்படி நமக்கு வந்து தோஷம் மாறும்? தோஷங்கிறது என்னது? நமக்கு ப்ராப்ளம் இருக்கிற ஏரியாவுக்கு சொல்கிற இடம். இந்த இடத்துல எங்கே ப்ராப்ளம் இருக்குது, இது எப்படி திருமண தடையை சொல்லும்? புரியுதுங்களா? சொல்றது திருமண தடைக்கும் ராகு தோஷம் செவ்வாய் தோஷம் சம்பந்தமே கிடையாது. அது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா 7ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம்ங்கிறது லக்கணத்துக்கு 2ஆம் இடம். 2ங்கிறது குடும்பம். சரிங்களா? குடும்ப உறுப்பினர்கள் மேக்சிமம் இதுக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா திருமணத்துக்கு தடையா இருப்பாங்க. சொந்தக்காரவங்களும் இருப்பாங்க. ஏன்னா சுற்றத்தார்னு 2ஆவது இடத்தை சொல்றோம். 2 அயலாறுல வந்து 7ஆம் இடம் போகணும். சுற்றத்தார் சொந்தக்காரங்க போகிற 2ஆம் இடம். சொந்தக்காரங்க தான் வினையா இருப்பாங்க. புரியுதுங்களா? அதே போல என்ன ஆகுனா நம்ம பேசுறது பிரச்சனையா கொண்டு போகும். ஒன்றும் கிடையாது, ஒரு பெண் இருப்பாங்க, ஒரு ஆண் இருப்பாங்க, பொண்ணு வீடு பார்த்துருப்பாங்க, ஜாதகம் செட்டாக இருக்கு, பார்த்துட்டு இந்த செவ்வாதோஷம் இல்லை, இது செவ்வாதோஷம் 2 ஜாதி இணைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இதெல்லாம் கரெக்டாக போயிடும். கடைசி எங்கே ப்ராப்ளம் வரும் அப்படின்னா அந்த பையனையோ பொண்ணையோ விசாரிக்க போகும்போது வரும். அவங்க எதிர்ச்சியாக போயிட்டு அந்த பையன் எப்படி பண்ணி ஏதோ ஒரு இடத்துல கேட்பாங்கன்னு வைங்களே, அந்த பையன் காலையில் சாயந்தரம் வரைக்கும் நல்லா இருப்பா அப்படிங்க. ஆனால் சாயந்தரம் 8 மணிக்கு மேலே போயிட்டோம்னா கொஞ்சம் லைட்டாக சரக்கடிச்சு வந்துடுவாருங்க, வீட்டை வந்து அம்மா அப்பா கூட சொல்லிட்டு வாருங்க, கொஞ்சம் கோவக்காரருங்க அப்படின்னு ஒரே ஒருத்தர் முடிச்சுடுவாங்க. இல்லை அப்படியா, அந்த பையன் நல்லா பையன் தானுங்க, ஆனால் சாயந்தரம் போனால் கொஞ்சம் சரி இருக்காதுங்க, நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, நீங்கள் 2-3 விசாரிச்சு பண்ணுங்கன்னு ஒரே ஒருத்தர் முடிச்சுடுவானுங்க. சிம்பிளாக ஆப்போசிட் போயிடுவாங்க. இதெல்லாம் நிறையா இதில் நடந்திருக்கு. நான் வந்து நிறைய லைவ் ஆஸ்ட்ரோடாக்ல லைவ் போடும்போதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அதில் தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் இருக்கும். ஒன்றும் கிடையாது, அவர் என்ன பண்ணால் எப்போயாவது டென்ஷனாக இருக்குது, இப்போ ஐடி செக்டரில் வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்கள்ட்ட போயிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, போயிட்டு ஒரு கட்டிங் போட்டு வந்துடுறாங்க. இல்லை பப்புக்கு வந்து பெங்களூர் இந்த மாதிரி மெட்ரோ சிட்டி பெரிய சிட்டிக்கெலாம் வந்து போனீங்கன்னா ஐடி செக்டரில் இருக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பப் இருக்கும். பப்னா கிளப்பு, அந்த என்ன ஒரு ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது. அங்கே போனால் ட்ரிங்க்ஸ் கம்பல்சரியாக கொடுத்துருவாங்க. பழகாதவங்க கூட இப்போ அங்கே போய் பழகிக்குவாங்க, லைட்டாக சாப்பிட்டவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதை கண்ட்ரோலாக வச்சுருக்கவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. என்னன்னா அங்கே போயிட்டு வரும்போது யாராவது ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு இப்போ கூட வந்த ஒரு நண்பர்கள் மூலமாக என்ன ஆகுனா நண்பர்களாக வண்டியில் வந்துட்டு இருக்கும்போது, தம்பி கொஞ்சம் பார்த்து போவான் தம்பி, ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு எதிர்த்து வரவர் சொல்லிட்டு போகிறான்னு வைங்க. அவர் என்ன எதிர்த்து வீட்டுக்காரர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டக்குன்னு நம்மளால் என்ன பண்ணுவார், கோவப்பட்டு வேலையை பாரியா, எங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவார். ஒரு இது வந்து தனியாக இருக்கும்போது சொன்னால் தெரிஞ்சுக்காது, சரி சின்ன பசங்க என்ன பண்ணுறாங்க, நமக்கு ஆகாதன்னு என்ன பண்ணுவீங்க, கரெக்டாக நேரம் பார்த்து ஆப்போசிட் பண்ணுவீங்க. இதுதான் இங்கே நடந்துட்டுருக்கு. அதுதான் 2ஆம் இடம். நம்ம எப்படி நம்ம பழக்க வழக்கம்னு சொல்கிறோம் இல்லையா, அது 2ஆம் இடம். நம்ம சொந்தக்காரங்க நம்ம பழக்க வழக்கம் தான் நம்ம திருமண தடை காரணமாக இருக்கும். இது பொதுவாக இருக்கிறது, ஜாதகத்துலேயும் இப்படி தான் வரும். நீங்கள் எத்தனை பேர் வேணால் பார்த்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். மொத்தம் திருமண தடைக்கான காரணம் செவ்வாய் தோஷமோ ராகு தோஷமோ கேது தோஷமோ பித்ரு தோஷமோ எதுவுமே கிடையாது. செவ்வாய் தோஷங்கிறது நம்ம பழக்க வழக்கமோ எப்படி இருக்கணும், இதெல்லாம் வந்து எப்போ செவ்வாய் தோஷங்கிறது எப்போ இருக்கும் எப்போ இருக்காதுன்னு தெரிஞ்சாவே போதும். இந்த செவ்வாய் தோஷத்தை பற்றி உங்களுக்கு தெளிவான விளக்கம் வேணும் அப்படின்னா ஒரு அட்சய லக்ன பற்றி ஜோதிடரை பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் உங்களுக்கு விளக்கமாக டீப்பாக உங்களுக்கு புரிய வச்சுருவார். இந்த 2, 4, 7, 8 செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷங்கிறது எப்போ வேலை செய்யும் எப்போ வேலை செய்யாதுன்னு ஆக்சுவலாக சொல்லிடுவார். ஆமாம், எல்லா கிரகங்களும் வேலை செய்யும், அதோட வேலையில் கரெக்டாக செஞ்சுட்டே வரும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைமில் இந்த கிரகங்கள் மட்டும்தான் உங்களை ஆக்டிவேட் பண்ணணும், அந்த கிரகங்கள் மட்டும்தான் உங்களை வந்து ஆக்குபை பண்ணணும். ஸோ வந்து அந்த டைம் மட்டும் நீங்கள் இந்த கிரகத்திலிருந்து தப்பிச்சுக்கணும். இப்போ உங்களுக்கு எப்போ செவ்வாய் தோஷம் சொன்னேன் இல்லையா, நான் வந்து எங்கள் அப்பாவோட விட்டு பிரிஞ்சு இருக்கணும். செவ்வாய் தோசை இருக்கிற மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா அப்பா விட்டு பிரிஞ்சிருவாங்க. இப்போ பிறக்கும்போது செவ்வாய் தோசை இருக்குன்னு வைங்களேன், இப்போ பிறக்கும்போது ஒருத்தர் பையனுக்கு செவ்வாய் தோசை இருந்தது வைங்க, அவங்க அப்பா விட்டு பிரிஞ்சுதான் இருப்பாங்க. இல்லைன்னா அவங்க அப்பா இருக்கும்போது ஒரு கஷ்டத்தை அனுபவிப்பார், அவங்க அப்பா இவரை போட்டு அடிச்சுட்டே இருப்பார். இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் இருக்கும். சரிங்களா? அதனால் வந்து நீங்கள் இது செவ்வாய் தோஷம் தான், நம்ம செவ்வாய் தோசை இருக்குது, அதனால் இப்போ இந்த 2 ஜாதி இணைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணத்தை மாற்றிக்கிங்க. நம்ம குழந்தைகளுக்கு நம்ம தான் வந்து எல்லாமே நல்லது எடுத்து பார்த்து பண்ணணும்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் பார்க்கலாம். சரி, 1 மணி நேரம் உங்களுக்காக பேசியிருக்கிறேன். இந்த உழைப்புக்கு ஒரு நன்றி, அவ்வளோதான். ஒரு லைக், அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.